அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முதுபெரும் தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். தொடர்ந்து அவரை மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல் தன் வாழ்வின் பெரும்பகுதியை நாட்டிற்காக எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த அந்த மகத்தான தலைவர் இயற்கையோடு போராடுகிறார். இதற்கிடையில் தமிழகத்தில் பல்வேறு செய்திகள் வெளியாகிறது. அவை உண்மை அல்ல. தொடர் ஆர் நல்லக்கண் அவர்கள் குறித்த மருத்துவமனையின் அறிக்கை வெளியான பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி அறிவிப்புகளை செய்யும். அதுவரை எத்தகைய தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அனைவரையும் இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அனைவரும் அறிந்தது. எனினும் இது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை வருகிற வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காத்திருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை வருகிற வரை தமிழ்குரு நல்லுலகம் காத்திருக்கும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து கரங்குப்பி முடித்துக் கொள்கிறோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சார், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாரு. முடிவுகள் எவ்வாறாக இருந்தாலும் அதை அறிவிக்க வேண்டியது மருத்துவத்துறை. எனவே அதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இருக்கும். கட்சி என்கிற முறையில் அந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் நாங்கள் வெளியிடவும். அதுவரை அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல அனுமதிக்க வேண்டும். மிக சிறந்த மருத்துவர்கள் தங்கள் சக்தி முழுவதையும் திறன் முழுவதையும் பயன்படுத்தி போராடுகிறார். அவருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சியின் பொறுப்பு வாய்ந்த பொறுப்பாளர் என்ற முறையில் நீங்கள் சொல்ல அனுமதிக்க வேண்டும். அவர் கட்சியின் பெரிய தலைவர், நாடறிந்தவர். ஆனால் அவருக்கு அருகில் இருந்து சிகிச்சை பெறுகிறவர்கள் எளிய மக்கள், கிராமங்களில் இருந்து வருகிற முன்பின் தெரியாத முகம் தெரியாத எளிய மக்களுக்கும் அதே சிகிச்சை பிரிவு நல்லக்கண்ணுக்கு எவ்வாறு போராடுகிறார்களோ அதே போன்று அந்த எளிய மக்களுக்கும் மருத்துவர்கள் போராடுவதை நினைக்கிற போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுபோல ஒரு மருத்துவமனை இல்லை, இதுபோல ஒரு மருத்துவர்கள் இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது. வணக்கம்.